ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டூட்டேரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோனா ஆன்சிபிளில் ரோல்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரோல்ஸில் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூஸிங் ரோல்ஸ். ஸோ யூஸிங் ரோல்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, ரோல்ஸ் வச்சு என்ன பண்ணலாம். ஸோ அந்த ரோல்ஸில் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அந்த ரோலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபோல்டர் எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும், ஃபைல்ஸ் எப்படி நம்ம ஒரு ஆர்கனைஸ்டாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரோல்ஸ் வந்து எப்படி ஆன்சிபிள் கேலக்ஸி வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் வந்து எப்படி ரோலை கன்வெர்ட் பண்ணுறன்றத பார்ப்போம். ஸோ அண்ட் தென் எப்படி ரோல் டிபெண்டன்சிஸ் எப்படி செக் பண்ணுறது. ஸோ ஒரு ரோலு செட் ஆனால் தான் இன்ஸ்டால் ஆனால் தான் அடுத்த ரோல் வந்து செட் ஆகணும். ஸோ ஒரு டிபெண்டன்சிஸ் நம்ம எப்படி ரோல் வைஸ் ரோல் கான்செப்டில் எப்படி நம்ம டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணுறது. ஸோ எல்லாமே இப்போ நம்ம இதில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்சிபிள் ரோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ளே புக் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட்டு வேரியபிள்ஸ், குரூப் வேரியபிள்ஸு அண்ட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ளே புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும். ஸோ அந்த 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நீங்கள் திரும்பி க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் வந்து போய் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் கொலாப்ஸிங்காக இருக்கும். எங்கே கோட் எழுதியிருக்கோம், எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஈவன் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணாலுமே ஸோ அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் போய் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு கோடிங் ஸ்டாண்டர்ட் மாதிரி நம்ம வந்து ப்ளே புக்கில் இந்த ஆன்சிபிளில் ரோல்ஸுன்ற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் எப்படி நம்ம வந்து சிஎஸ்எஸ், ஜேஎஸ் இதெல்லாம் வந்து ஒரு தனி ஃபோல்டரில் எப்படி நம்ம வச்சு மேனேஜ் பண்ணுவோமோ, ஸோ கிளாஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே அண்ட் தென் டெம்ப்ளேட்ஸு, அசட்ஸ் அந்த மாதிரி ஃபோல்டர் நம்ம எப்படி வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணுவோமோ, ஸோ சேம் கான்செப்ட் இதுலேயும் இருக்குது ஆன்சிபிளில் ரோல்ஸுன்ற பேரில். ஸோ வெல் ஆர்கனைஸ்டாக நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ளே புக்கை நம்ம வந்து டிவைட் பண்ணி அந்தந்த ஃபோல்டருக்குள்ளே அந்தந்த டெம்ப்ளேட்ஸு, ஃபோல்டர், ஃபைல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதுதான் ரோல்ஸ் இதில் இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்ட் அப்ரோச். சிம்பிள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும், நீங்கள் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஸோ அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரோல்ஸில் இன்க்ளூட் பண்ணி அந்த ப்ளே புக்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இது இருக்கும் ரோல்ஸு. ஸோ இந்த ரோல்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லார்ஜர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் தென் ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து லாஜிக்கலாக குரூப் பண்ணி அண்ட் தென் அது வந்து ஈஸியாக ஷேர் பண்ணலாம். அண்ட் தென் ரோல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்ப்ளெக்ஸான வெப் சர்வர் கான்ஃபிகர் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அந்த டிஎன்எஸ் சர்வர் கான்ஃபிகர் அடிஷன் வந்து மாடிஃபிகேஷன், டெலிஷன், ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் டிஎன்எஸ் சர்வர்ஸ்லாம் நீங்கள் வந்து கான்ஃபிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ தனியாக ஒரு ரோல் பிளகின் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் முக்கியமான இதுக்கு வந்து பேட்சிங்க்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஆன்சிபிள் வந்து கான்ஃபிகரேஷன் ஐட்டம்னால ஸோ இந்த முக்கியமான கான்ஃபிகரேஷன்ஸு, பேட்சிங்கு, டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் அண்ட் தென் வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன் எல்லாமே இது யூஸ் ஆகும் யூஸ் கேசஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டியானதுக்கு ரோல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரோல்ஸ் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக நம்ம டெவலப் பண்ணலாம். அண்ட் தென் இது வந்து ஒரு பேரல் டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல்ஸும் நீங்கள் வந்து இதில் நீங்கள் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இது வந்து வெர்ஷன் கண்ட்ரோல்ஸ்லையும் ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட்ஸு. ஸோ என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் டெம்ப்ளேட்ஸு, வேரியபிள்ஸு, ஃபைல்ஸு இது எல்லாமே ஒரு டிசினேட்டட் டைரக்டரிஸில் இன்க்ளூட் பண்ணுறது எல்லாமே ஒரு சிம்பிளிஃபைட் மேனராக இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்சிட்டிலாம் இருக்காது. ஸோ அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரோல்ஸ் வந்து டிபெண்டன்சிஸ் இருக்கும். அதர் ரோல்ஸ் எப்படி நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ ஒரு ரோல் இருந்தால் தான் இன்னொரு ரோல் வந்து இன்க்ளூட் ஆகணும். ஒரு ரோல் இருந்தால் தான் இன்னொரு ரோல் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இது எப்படி ஈஸியாக இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அலோவ் பண்ணிக்கிறோம் இன்க்ளூஷன்ஸ் எல்லாமே. ஸோ இது நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக கான்ஃபிகர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ரோல்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ ரோல்ஸ்னால என்ன யூஸ்ன்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரோல்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ரோல்ஸோட டெமோ. ஸோ ரோல்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 2 எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிம்பிள் யாமல் ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு சிங்கிள் ப்ளே புக்காக இருக்கிற வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன் ஃபைலு. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்போதைக்கு சிம்பிள் இதில் வந்து ஒரு 200 லைன்ஸ் ஆஃப் கோடு கிட்ட இருக்கும் இது. ஸோ இதை வந்து நான் எப்படி பிரித்து ரோல்ஸாக மாற்றுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டெமோவில். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா
குரூப் அப்பாச்சி யூஸர் கிரியேட் பண்ணுறது, குரூப் கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் இதில் வந்துட்டு ஓஎஸ் ஃபேமிலி வச்சு நம்ம வந்து ஹெச்டிபிடி வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் தென் அதை கான்ஃபிகர் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்து நம்ம டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரோல்ஸில் பிரித்து நம்ம கான்ஃபிகரேஷனில் எல்லாமே கரெக்டாக அந்தந்த ஃபோல்டருக்குள்ளே எப்படி பிரித்து போனதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டெமோவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஸோ இவ்வளோ தான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ansible.config ஃபைல், ஹோஸ்ட் ஃபைலு, டெம்ப்ளேட்ஸில் நீங்கள் வெப் சர்வரில் அந்த HTML ஃபைல் கான்ஃபிகர் பண்ண ஃபைல் இருக்கும். அண்ட் தென் webserver.yaml இதுதான் மெயின் ப்ளே புக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு சிம்பிள் ப்ளே புக்கு. ஸோ இந்த ப்ளே புக்கை எல்லாமே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரோல் ஸ்ட்ரக்சரில் இப்போ நான் மாற்ற போகிறேன். ஸோ இப்போ இதில் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, ஸோ எப்பயும் போல் ansible.config அண்ட் தென் ஹோஸ்ட் வச்சுருக்கேன். apache_playbook.yaml தான் மெயின் எக்ஸிக்யூட்டபிள் ப்ளே புக்காக இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ரோல் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ansible galaxy initன்னு போட்டு, ஸோ நான் அப்பாச்சின்னு சொல்லி ஒரு ரோல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது நான் ரோல் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ரோல் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரோல் அப்பாச்சி வாஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் எல்எஸ் கமாண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அப்பாச்சின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த அப்பாச்சின்ற ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரீ கமாண்டில் ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் இருக்கும். ஸோ டிஃபால்ட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள main.yaml, handlist main.yaml, அண்ட் தென் மெட்டா main.yaml, ரீட்மி ஃபைல் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு மார்க்டவுன் இதில் வந்து நீங்கள் இந்த ரோல் தகுந்த மாதிரி என்னென்ன கமாண்ட்ஸ் போடணும், ஸோ என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ அது என்ன டாக்குமெண்டேஷன் பண்ணணுமோ அது எல்லாமே readme.mdயில் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க் ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த main.yaml இருக்கும். ஸோ டெம்ப்ளேட்ஸ்னு அதுவாகவே ஃபோல்டர் ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டெஸ்ட் இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ansible மாலிகூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது இன்வென்ட்ரியில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த test.yaml ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டெம்பரவரி இன்வென்ட்ரி ஃபைல் கிரியேட் பண்ணி ஸோ development.server இன்வென்ட்ரி ஃபைலில் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ansible மாலிகூல்ஸ் வந்து நம்ம வர நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வார்ஸ். ஸோ வார்ஸ் ரிலேட்டடு எல்லாமே இந்த main.yaml இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ டிஃபால்ட்ஸ்ன்றது என்னென்னா, ஸோ இது வந்து ஸ்டாட்டிக்காக இது வந்து டிஃபால்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ லோகோலாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ அண்ட் தென் ஏதாவது ஒரு டிஃபால்ட்டு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இல்லை டிஃபால்ட்டு ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் ஏதாவது கான்ஃபிகர் பண்ணி ஏதாவது ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணணும்னா ஸோ அது எல்லாமே இது நீங்களே வச்சுக்கலாம். ஸோ ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் காப்பி பண்ணணும் இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் ஏதாவது காப்பி பண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்றது லாக் ஃபைல்ஸு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்லர்ஸ் வந்து ஏதாவது வெப் சர்வர்ஸு ஃபயர்வால் வந்து ஏதாவது ரீஸ்டார்ட் பண்ண நோட்டிஃபை எல்லாமே இந்த ஹேண்ட்லர்ஸில் இருக்கும். அண்ட் தென் இந்த மெட்டான்றது வந்து என்னென்னா, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டைனமிக் வேரியபிள்ஸ் ஏதாவது ஜென்ரேட் பண்ணி ஸோ ஃபார் லூப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் மெட்டா வேல்யூஸ் ஏதாவது ஆட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ எல்லாமே நீங்கள் மெட்டா ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ansible ரோல் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரு. ஸோ இப்போ நான் இந்த இதில் நான் ட்ரீ போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இதோட ஆக்சுவல் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரூட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸோ ansible.config இருக்கும். அப்பாச்சின்ற ரோல் ஃபோல்டருக்குள்ளே ஸோ இந்த ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் இது வந்து ரூட் ஃபோல்டரில் அப்பாச்சி தான் மெயின் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலு அண்ட் தென் ஹோஸ்ட். ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ப்ரீவியஸ் நம்ம சிங்கிள் ஃபைல் இருக்கிறது எல்லாமே நான் பிரித்து நான் போட போகிறேன் இப்போ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட்ஸில் வந்து main.yaml இருக்குது. ஸோ இந்த டிஃபால்ட்ஸில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த வெப் சர்வரோட கான்ஃபிகர் ஃபைல் இந்த பாத் வந்து நான் அதில் நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ டிஃபால்ட்டாக இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் index.html ஃபைல் வந்து சேவ் ஆக போகுது. ஸோ அதனால் இந்த ஃபோல்டர் இப்போ நான் டிஃபால்ட்ஸ் main.yaml இப்போ நான் இதை நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அப்பாச்சின்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஸோ vi defaults main.yaml ஓப்பன் பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் YAML ஃபைல் வந்து ## யூஸ் பண்ணி வந்துருச்சு. ஸோ target_dir அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ அதோட வேல்யூ பார்த்து வந்து இதில் நான் போட்டுறேன். ஸோ இந்த வேல்யூ பார்த்து வந்து நீங்கள் ப்ளே புக்கில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். target_dirன்றதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் வேரியபிளாக. ஸோ இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து அங்கே அஃபெக்ட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டாஸ்க் எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து vi டாஸ்க்ஸ் போட்டு ஸோ main.yaml. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம
ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ட்ரிபிள் டேஷ் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து இந்த கோட் அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். சாரி, இதிலேருந்து வராது. ஸோ டாஸ்க்லேருந்து தான் வரும். ஏன்னா ஸோ நேமு ஹோஸ்ட்டு டாஸ்க்கு. ஸோ இந்த நேம் ஹோஸ்ட்டு வந்து உங்களோட மெயின் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலில் வரும். அதை நான் நெக்ஸ்ட்டில் நான் எடுத்துகிட்டு நான் வரப்போகிற கான்செப்டை நான் காட்டுறேன். ஸோ இப்போ டாஸ்க் தான் இப்போ நம்ம இன்க்ளூட் போகிறோமோ. ஸோ நீங்கள் டாஸ்க்லேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டாஸ்க்கு அப்புறம் இருக்கிற ஸோ இந்த நேம்லேருந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எதெல்லாம் நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ண போகிறீங்களோ அது வரை காப்பி பண்ணால் போதும். எல்லாமே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது என்ஷோர் அப்பாச்சி கான்ஃபிகர் என்னேபிளிங் 80 போர்ட் இது வரை நான் இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா அப்பாச்சி கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் அப்பாச்சி ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தான் ஃபயர்வால் வந்து பெர்மனெண்ட்டாக அதை அலோவ் பண்ணணும் 80 போர்ட்டை. ஸோ இது வரை இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னா டாஸ்க்குன்ற ஃபைல் main.yaml இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் இந்த இன்டென்டேஷன் எல்லாம் பார்த்துங்க. ஸோ இந்த இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ரன் ஆகாது. ஸோ இப்போ இன்டென்டேஷன் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் அது கரெக்டாக ரன் ஆயிரும். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஹேண்ட்லெஸ். ஸோ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறது, ஃபயர்வால் ரீஸ்டார்ட் பண்ணுறது, அண்ட் தென் அப்பாச்சி ரீஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் வந்து ஹேண்ட்லர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே main.yaml இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற நோட்டிஃபை பண்ணுற எல்லா டாஸ்க்கு ப்ளேஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஹேண்ட்லர்ஸ் main.yaml நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் விஐ ஹேண்ட்லர்ஸ் main.yaml நான் கொடுக்குறேன். ஸோ இது நேம் வந்து இப்போ நான் ரீஸ்டார்ட் ஃபயர்வால். ஸோ இது நேம் நான் மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த போர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ரீஸ்டார்ட் நோட்டிஃபை அங்கே நான் பண்ணணும் டாஸ்கில். ஸோ இப்போ அதை நான் பண்ணுறேன். ஸோ இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை போடணும். சொல்ல போயிட்டு நோட்டிஃபை போயிட்டு இது வந்து ரீஸ்டார்ட் ஃபயர்வால். ஸோ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ஃபயர்வாலுக்கு ரீஸ்டார்ட்டை ஃபயர்வால் ஹேண்ட்லெஸ் நம்ம ஆட் பண்ணோமோ ஸோ சேம் அதே மாதிரி இப்போ ரீஸ்டார்ட் அப்பாச்சி ஹேண்ட்லெஸ் இப்போ நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஹேண்ட்லெஸ் main.yaml ஸோ ஆல்ரெடி ஃபயர்வால் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு அப்பாச்சி ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ ரீஸ்டார்ட் அப்பாச்சி. ஸோ இது வந்து இப்போ அப்பாச்சி ரீஸ்டார்ட்டுக்கும் ஃபயர்வாலுக்கும் இந்த ஹேண்ட்லெஸ்ல இருந்து கரெக்டாக அதை வந்து ஆன்சிபிள் இன்ஜின் வந்து சென்ஸ் பண்ணி அதை வந்து ட்ரிகர் பண்ணிடும். ஸோ ஹேண்ட்லெஸ் முடிச்சாச்சு, டாஸ்க் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட்ஸு. ஸோ டெம்ப்ளேட்ஸு எப்பயும் போல் நம்ம இந்த டெம்ப்ளேட்ஸில் என்ன வச்சுருக்கோமோ ஸோ அதே டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் தூக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சிடி டெம்ப்ளேட்ஸில் கேட் இண்டெக்ஸ் டாட் J2. ஸோ ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட்டாக இருக்குது. ஸோ இதை நான் காப்பி பண்ணி இங்கே நான் போட்டுக்கிறேன். ஸோ சிடி டெம்ப்ளேட்ஸ், இதில் வந்து எந்த ஃபைலும் இல்லை. இப்போ நான் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். விஐ இண்டெக்ஸ் டாட் HTML டாட் J2. ஸோ அந்த ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட் ஃபைல் இதில் நான் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இண்டெக்ஸு டாஸ்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ டெஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மாலிகுல் இதில் பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு வேணாம். ஸோ வார்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன வேரியபிள்ஸ் உங்களுக்கு தேவையோ ஸோ அந்த குரூப் வார் செல் மெயின் அதை வந்து main.yaml நீங்கள் டிக்ளேர் பண்ணால் போதும். ஸோ இதில் இருக்க ஆல்மோஸ்ட்டு ப்ளே புக்கில் இருக்க எல்லாமே இப்போ நான் இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ரோல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரோல் வந்து எப்படி நம்ம மெயின் ஃபைலை எப்படி நம்ம ஆட் பண்ணுறன்றது எப்படி இன்க்ளூட் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபைல் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்பாச்சி அண்டர்ஸ்கோர் ப்ளே புக்கு. ஸோ அப்பாச்சி அண்டர்ஸ்கோர் ப்ளே புக் டாட் YAML ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு சிம்பிள் ப்ளே புக்கில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹோஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன்.
அண்ட் தென் ரோல்ஸ்ன்றதுக்குள்ள ஐஃபன் அப்பாச்சி. ஸோ இந்த அப்பாச்சின்றது என்ன பண்ணணும், ஆன்சிபிள் இன்ஜின். ஸோ அப்பாச்சி ஃபோல்டர் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இந்த அப்பாச்சின்ற ஃபோல்டருக்குள்ள டாஸ்க் இந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கும். ஸோ ஒவ்வொரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லையும் பார்த்துட்டு ஸோ டாஸ்க் வந்து இதில் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ டாஸ்க்கில் நீங்கள் வந்து ஹேண்ட்லர்ஸு, டிஃபால்ட்ஸு, ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கோ நீங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு ஒரு கோட் நான் இப்போ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த வேரியபிள் வந்து நான் இன்க்ளூட் பண்ணாம விட்டேன். ஸோ vi tasks main.yaml. ஸோ அந்த வேரியபிள் அங்கே செட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை மாற்ற மட்டும் இப்போ நான் இதில் மாற்றிடுறேன். ஸோ target underscore dir. ஸோ அந்த டிஃபால்ட்ஸ் டைரக்டரியில் உள்ள main.yaml இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த target underscore dir வந்து இதில் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஆன்சிபிள் பிளேபுக்கில் நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ apache underscore playbook ஐஃபன் சின்டாக்ஸ் செக். ஸோ சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த பிளேபுக்கை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஆன்சிபிள் குரூப் கிரியேட் ஆகுது. ஸோ அப்பாச்சி யூசர் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அப்பாச்சி லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கான்னு செக் பண்ணது ஆன்ஸ் நோடு 1ல். ஸோ நோட்டு வந்து என்ஷூர் பண்ணிடுச்சு. ஸோ இது ஸ்கிப் பண்ணது வந்து என்னென்னா, இது உபுண்டு அண்ட் டெபியனுக்காக எழுதுனது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ அண்ட் தென் index.html ஃபைல் வந்து காப்பி பண்ணிடுச்சு. அண்ட் தென் என்ஷூர் அப்பாச்சி இஸ் ரன்னிங். ஸோ அப்பாச்சி ரன் ஆகுதான்னு செக் பண்ணுது. அண்ட் தென் ஓப்பன் போர்ட். ஸோ போர்ட் எனேபிள் பண்ணிடுச்சு 80ல். அண்ட் தென் போர்ட் எனேபிளுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்பாச்சி. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம கோடு வந்து ரன் ஆகும். ஸோ ரோல்ஸ் ஆஃப் மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் இது ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரோலில் டிபெண்டன்சிஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அண்ட் தென் ரோலில் எப்படி நம்ம வந்து ஒரு வேரியபிள், டிஃபால்ட் வேரியபிள் எப்படி ஓவர்ரைட் பண்ணி நியூ வேரியபிள் எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது, ரெண்டுமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ கரண்ட் ஃபோல்டர் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் ஃபோல்டரில் இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஆப்ஸம்ன்ற வெப்புன்ற இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம ஆல்ரெடி அப்பாச்சி க்ரியேட் பண்ண மாதிரி ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சிபிள் டேஷ் கேலக்ஸி இனிட் ஆப்ஸம் வெப்னு சொல்லி ஒரு ரோல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரோல் சேம் அதே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். பட் அதில் உள்ள கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் நான் எதுக்காக இந்த இதை வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளாக நான் வந்து இதில் லோகோ செட் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு சிம்பிள் இமேஜ் லோகோ வந்து டெம்ப்ளேட்டில் நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று என்னென்னா, டிஃபால்ட்ஸ் இதில் வந்துட்டு வேரியபிளில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஓவர்ரைட் பண்ணுறதுக்காக இதில் வந்து டிஃபால்ட் வேரியபிளில் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து டைரக்டரி சேஞ்ச் பண்ணுற வேரியபிள் தான் அது. ஸோ டைரக்டரி டார்கெட்டில் ஸோ ஸ்லாஷ் வேர் /www.html இது வந்து ஓவர்ரைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மெயின் பிளேபுக்கில் நம்ம இது வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம அடுத்த வரதில் பார்ப்போம். ஸோ இதுதான் நான் டார்கெட் டைரக்டரியாக நான் இப்போதைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் ஹேண்ட்லர்ஸில் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறதை வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டாஸ்க் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ டாஸ்கில் பார்த்தீங்கன்னா சேம் எப்பயும் போல் டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணுறது தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து டார்கெட் டைரக்டரி வந்து டிஃபால்ட் வேர்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இது தான் இங்கே வரும். ஸோ இது ஓவர்ரைட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். அண்ட் தென் எப்பயும் போல் ரீஸ்டார்ட் அப்பாச்சியில் வந்து ஸோ செக் ஹெச்டிடிபி சர்வீஸு. ஸோ செக் ஹெச்டிடிபி சர்வீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அப்பாச்சி உள்ளே இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இது ட்ரிகர் பண்ணிடும். ஸோ இதுதான் டாஸ்க்கோட கோடு, ஆப்ஸம் வெப்பில் ரோலில் உள்ள டாஸ்க் கோடு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட் கோடு பார்ப்போம். ஸோ இதில் டெம்ப்ளேட் கோடு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இது இமேஜ் லோகோ ஆட் பண்ணுறேன்னா, ஸோ இமேஜ் டேக்கில் ஸோ சோர்ஸ்னு கொடுத்துட்டு அதோட வேரியபிள் இமேஜ் வேரியபிள் வந்து நான் வேர்ஸ் டைரக்டரியில் நான் லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த வேர்ஸ் டைரக்டரி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வேர்ஸ் டைரக்டரியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 64 என்கோடட் ஸ்ட்ரிங் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு CentOS_logoன்னு ஒரு
வேரியபிள் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இருக்குது. ஸோ இந்த வேரியபிளில் தான் நான் வந்து டேட்டா இமேஜ்னு ஸ்டார்ட் ஆகுறது நீங்கள் எடுத்து போட்டால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் போய் நீங்கள் base64 இமேஜாக நீங்கள் மாற்றி ஸோ அந்த அந்த இது கோட் அப்படியே காப்பி பண்ணி இதில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ளேட்டில் இந்த இதில் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ ரெண்டுமே CentOS_ லோகோன்னு ஒரே நேம் வச்சுருங்க. ஸோ அது அஃபெக்ட் ஆகிட்டு என்ன ஆகுனா ஒரு இமேஜ் வந்து லோட் ஆயிரும் டெம்ப்ளேட் Jinja 2 டெம்ப்ளேட் மூலிமா ரெண்டர் ஆகி ஸோ டார்கெட் மிஷினில் போய் .html சேவ் ஆயிரும். ஸோ இது ஒன்று. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த ஆவ்சம் வெப் வந்து நான் லோகோவில் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிபெண்டன்சிஸை என்ன பண்ண போகிறேன்னா அப்பாச்சி ரோல் வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி இன்க்ளூட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெட்டான்னு ஒரு ஃபோல்டரில் main.yaml இருக்கும். ஸோ இதுதான் பிளே புக்குக்கான ஸோ மெட்டா வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி இன்ஃபோ எப்படி நீங்கள் ஒரு மாடலோ பிளகினை கிரியேட் பண்ணும்போது ஆத்தர் டிஸ்கிரிப்ஷனு கம்பெனி இல்லாட்டி ஏதாவது ப்ரீ கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் மெட்டா வேல்யூஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்களோ ஸோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஸோ அந்த மெட்டா வேல்யூஸ்லாம் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா ஸோ டிபெண்டன்சிஸில் ஐஃபன் அப்பாச்சின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ Node.jsல package.json இருக்கும்ல. ஸோ அதில் டிபெண்டன்சிஸு அண்ட் தென் பேக்கேஜஸோட வெர்ஷனிங் எல்லாமே நம்ம கொடுப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஸோ டிபெண்டன்சிஸில் வந்து நான் அப்பாச்சின்ற ரோல் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆவ்சம் வெப்புக்கு அதுக்கு முன்னாடியே அப்பாச்சி வந்து இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபோல்டர் நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த பிளே புக்கில் பார்த்தீங்கன்னா மெயின் பிளே புக்கில் நான் வந்து இந்த apache_ playbook.yaml நான் வந்து ரோல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ரோல் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஐஃபன் அப்பாச்சி அண்ட் தென் ரோல் ஆவ்சம் வெப்பில் வந்துட்டு ரோல் நான் கொடுத்துட்டு ஸோ டார்கெட் _ டைரக்டரி வந்து இதை நான் ஓவர்ரைட் பண்ணுறேன் /temp-ன்னு. ஸோ இந்த பிளே புக்கு தான் இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ansible -playbook apache _ playbook. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பிளே புக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆவ்சம் வெப்புன்ற இன்னொரு ரோலும் இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இந்த பிளே புக்கை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பிளே புக்கை ரன் பண்ணுறேன். ஸோ பிளே புக் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ Ansible குரூப் யூசர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்பாச்சி இருக்கான்னு திரும்பி செக் பண்ணிவிட்டு ஸோ இல்லைன்னா அங்கே இன்ஸ்டால் பண்ணணும், இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வெர்ஷனுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டிபெண்டன்சிஸ் நம்ம செக் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ ஆவ்சம் வெப்புக்கு முன்னாடி அதில் வந்துட்டு அப்பாச்சி இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அப்பாச்சி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆவ்சம் வெப்புக்கு போகுது. ஸோ ஃபஸ்ட்டு அப்பாச்சி செட்டப் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆவ்சம் வெப்பில் போய் எல்லா கோடுமே செட் ஆயிடுச்சு. ஸோ பக்காவாக ரன் ஆயிடுச்சு, எல்லாமே எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 8 சேஞ்சஸ் 2 ஸ்கிரிப்ட். ஸோ இந்த 2 ஸ்கிரிப்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா Ubuntu Debian சர்வர் வந்து செக் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து கோடு ரன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் அந்த ஐபி வந்து இப்போ நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 192.162. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா CentOS வந்து இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு. நான் CentOS இமேஜ்ன்றது தான் அங்கே நான் base64 ஸ்ட்ரிங்காக நான் வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டேன். ஸோ அது வந்துருச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபைல் வந்து அந்த வேரியபிள் ஃபோல்டரை வந்து நான் ஓவர்ரைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இங்கே வந்துட்டு vi apache _ playbook போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வேரியபிள் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் செட்++க்குள்ளே இந்த ரோல்ன்றதை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ரோல் ஸ்பேஸ் ஆவ்சம் வெப்பும் போட்டு ஸோ கமாண்ட் போட்டு அந்த டிஃபால்ட் டைரக்டரியோட டிஃபால்ட் வேரியபிளோட நேமு அண்ட் தென் அதோட வேல்யூ நீங்கள் கொடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் /temp-ன்ற ஃபோல்டரில் போய் விழுகணும் அந்த HTML index.htmlன்றதை இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஆவ்சம் வெப்பில் போய் டிஃபால்ட் வேரியபிள் ஃபோல்டரில் உள்ள
டார்கெட் அண்டர்ஸ்கோர் டைரக்டரி வேரியபிள் வந்து வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ணிடும் இங்கே நான் டிக்ளேர் பண்ணுறனால. ஸோ இதோட ப்ரிசிடென்ஸு ஃபஸ்ட்டு பேரண்ட் ப்ளே புக்கு தான் இது இன்சிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த ப்ளே புக்கை திரும்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்துட்டு இதில் நான் ஸ்லாஷ் டெம்பில் அந்த ஃபைலில் இருக்கான்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சிடி ஸ்லாஷ் டெம்ப்குள்ளே போயிட்டு சாரி. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிறத இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ rm-index.html. ஸோ நான் டெலிட் பண்ணி ஆல்ரெடி இருந்ததை. ஸோ இப்போ நான் திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அதே ப்ளே புக்கை. ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை டேரக்டில் காப்பி ஆச்சு. ஸோ எந்த எரரும் இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் போய் இப்போ நான் அகெயின் எல்எஸ் கமெண்ட் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் index.html வந்துருச்சு. ஸோ இப்போ index.html. ஸோ நீங்கள் என்கோடோட ஸ்ட்ரிங்கான அந்த இமேஜ் ஃபோல்டர் பார்த்து எல்லாமே இதில் வந்துருச்சு. ஸோ திரும்பி இப்போ இங்கே நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ பக்காவாக எல்லாம் ரன் ஆகுது. ஸோ கைஸ், அவ்வளோதான் ஆன்சிபிள் ரோல்ஸ் பற்றி. ஸோ ஆன்சிபிள் ரோல்ஸ் வந்து ஆன்சிபிளில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. ஸோ இந்த ஆன்சிபிள் ரோல்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.